ஓசோ சொல்லுவார், ஒரு அரசன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் போரிட்டு வெற்றி பெற்றதற்கு பின்னால் மீண்டும் போரிடுவதற்கு ஒரு நாடே இல்லையே, மனம் அமைதி இல்லாமல் துடித்து கொண்டிருக்கிறதே என்று வருத்தப்பட்டு அமைச்சரிடத்திலே சொல்லுகிறான். இந்த செய்தி ஊர் முழுவதும் அரசர் அமைதி இல்லாமல் இருக்கிறார், அமைச்சருடைய மனம் பேதலித்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் முழுவதும் அது பேசும் பொருளாக ஆயிட்டுது. வாயில் காவலத்தில் இருந்து ஒருத்தர் சொல்கிறான், உங்கள் அரசருக்கு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய அந்த முறை எனக்கு தெரியும், நான் அரசரை காண வேண்டும் என்று சொல்லி அரசரை கண்டார். அரசர் கேட்கிறார், எப்படி ஒரு நாள் முடியும்? அது கடவுளால் தயாரிக்கப்பட்ட ஆடையை நீங்கள் அணிந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனம் அமைதி பெறும், நீங்கள் வேண்டியதை உங்களால் நடத்த முடியும், விரும்பியதை நடத்த முடியும் என்று அவன் சொல்கிறான். அப்போ அதுக்கு எனக்கு சன்மானமாக நீங்கள் இதெல்லாம் தர வேண்டும், எனக்கு தனியாக ஒரு அறையும் தர வேண்டும் என்று சொன்னான். அரசரும் அதுபோலவே அவன் வரும்போது ஒரு பெட்டியோடு வருகிறான், அவனுடைய ஏவல் ஆள்களோடு வருகிறார். ஒரு அறை தனியாக அவனுக்கு ஒதுக்கப்பட்டாச்சு. அரசர் இவனுக்கு தன்மானமாக கொடுக்க வேண்டிய பொருள் புறா வந்து சேர்ந்ததற்கு பின்னால் இவன் அரசரை அழைக்கிறார். அரசரை வாருங்கள், அமைச்சரை வாருங்கள், இதோ ஆண்டவனால் தயாரிக்கப்பட்ட இந்த ஆடை வந்து விட்டது, இந்த பெட்டிக்குள் இருக்கிறது, பெட்டியை திறக்கிறேன் பாருங்கள் என்று. பெட்டியை திறக்கிறான். ஆர்வத்தோடு அமைச்சரும் பார்க்குறார், அரசரும் பார்க்குறார், சுற்றி உள்ளவங்கள்லாம் பார்க்குறார், அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ஏமாற்றுக்காரன் சொல்ல, அரசே, பத்தினி தாய்க்கு பிறந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆடை தெரியும், மற்றவர்கள் கண்ணுக்கு இந்த ஆடை தெரியாது. அதோ பாருங்கள், ஆடை எவ்வளவு தூரம் பிரகாசமாக இருக்கிறது பாருங்கள், இதோ இந்த ஆடையை எடுக்கிறேன், நான் உங்களுக்கு அணிவிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய இருக்கிற ஆடையை கழியுங்கள், நான் இதை உங்களுக்கு சூட்டுகிறேன் என்று சொல்லி கிரீடத்தை பாருங்கள், வைரங்களாக சொல்லிக்கிறது பாருங்கள், இந்த கிரீடத்தையும் தலையிலே சூட்டுவது அங்கு செய்து சொல்லுவார், நீங்கள் நகர்வலம் வர வேண்டும் என்றார். அரசர் நகர்வலத்திற்காக வேண்டி புறப்படுகிறார். பக்கத்தில் ஊர் தெருவில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அரசர் ஆடை இல்லாமல் வருகிறார் என்று சொன்னால் தன்னுடைய தாய்க்கு பங்கம் வந்து விடுமே என்பதற்காக வேண்டி எதுவுமே ஒருவருக்கு ஒருவர் பேசாமலேயே வெறுப்போடு மனவெறுப்போடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலேயே ஒருவருடைய தோளின் மீது உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகன் சொல்லுகிறான், அப்பா அப்பா, அரசர் ஆடை இல்லாமல் போகிறார், அசிங்கம் அசிங்கம் என்று சொல்லுகிறான். அது இவர்களுடைய காதிலே விழுகிறது. உடனடியாக அரசர் அரண்மனைக்கு திரும்புகிறார். இந்த பொய்யன் அரண்மனையை விட்டு சென்று விட்டான், நம்மளை ஏமாற்றி விட்டானே என்று அப்போதுதான் அரசருக்கு தெரிகிறது. இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், யார் எதை சொன்னாலும் நீ நம்பாதே, உன்னுடைய பகுத்தறிவை கொண்டு நீ சிந்தித்து முடிவிடு என்று சொன்னார். அந்த சிந்தனை அரசனுக்கு இல்லை என்பதை ஓசோ நமக்கு சுட்டி காட்டுகிறார்.